வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. முழு விவரம் என்ன? தென்மேற்கு பருவமழை அங்கமாக அரபிக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில அது மேலும் வலுவடையக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடல்ல வலுவடையும் காலகட்டத்துல மறுபுறம் வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ். வரக்கூடிய 27ஆம் தேதி வாக்குல உருவாகக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல்ல இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அது மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அரபிக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து கேரளா தொடங்கி கர்நாடகா உள்ளிட்ட கோவா வரையிலான கடற்கரைகள்ல அடுத்த 36 மணி நேரம் நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில வரக்கூடிய 27ஆம் தேதி வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.